ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டு ப்ளவுஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 2 பார்ட் அப்லோட் பண்ணிட்டு இது 3rd பார்ட்டு. இந்த ப்ளவுஸை கட் பண்ண வீடியோ வந்து நம்மக்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. நெக் போர்ஷன் மட்டும் இருக்குது, நெக் எடுத்த வீடியோ மட்டும் இருக்குது, நெக் டிசைன் பண்ணியிருக்கோம்ல அந்த வீடியோ மட்டும் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு பட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ தான் நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி அதை விட்டுட்டேன். ஸோ நெக்கு மட்டும் நான் தனியாக எடுத்தேன் அப்படிங்கிறதால அந்த வீடியோ மட்டும் இருக்குது. அது நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம 1 month கிளாஸோட 9th கிளாஸு நாளைக்கு. ஸோ அதில் வந்து ஃப்ரில் ஃப்ராக் வரணும். நான் வந்து பாசிபிளாக இருந்தது அப்படின்னா நான் வந்து ஃப்ரில் ஃப்ராக் வீடியோ நாளைக்கு எடுத்து தான் போடணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் கிளாஸ்க்கு எடுத்த வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதால நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ முடிஞ்சால் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மண்டேலேருந்து வந்து ப்ளவுஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிடில் எப்போது முடியுது அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு அந்த ஃப்ரில் ஃப்ராக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்காக கட்டிங் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நெக்கு 2.25 மார்க் பண்ணோம்ல. ஸோ 2.25 கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால இதில் 2.5 இன்ச் எடுக்கிறேன். கேன்வாஸ் எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அதிகமாக எடுக்கணும். நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நெக்லஸ் ஷேப், அதாவது நெக்லஸ் ஷேப் நெக்குன்னு சொல்லுவோம், அந்த நெக்கு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான். இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தாஜ்மஹால் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, நெக்லஸ் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து இன்னொரு கலர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் விட்த் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதையே அப்படியே வந்து இன்னொரு லேயராக போடுறேன். ஸோ ஒரே மெஷர்மெண்ட் வச்சு போட்டோன்னா தான் நமக்கு வந்து அந்த ஷேப் அழகாக இருக்கும். ஸோ இது நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷேப் கட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கரெக்டாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா பின் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து கேன்வாஸ் வந்து நம்ம அயன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் க்ளூ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஷேப் தான் வரும். இப்போ நான் அடிஷ்னலாக இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான். ஸோ இது தேவையில்லாமல் இருந்தது அப்படிங்கிறதால இதுலேயே வந்து நான் நெக் ரெடி பண்ணுறேன். அயன் பண்ணி எடுத்துட்டேன். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக விட்டு கட் பண்ணிடலாம். அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதிகமாக விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக. இது வந்து நம்ம டெப்த் எடுக்கலை அப்படிங்கிறதால லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டெப்த் எடுக்கிறேன், ஃப்ரண்ட்டு மட்டும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். உள்பக்கமாக லைனிங் பீஸ் வச்சு நம்ம அப்படியே வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ரவுண்ட் நெக் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வேறு ஷேப் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது, நமக்கு வந்து ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கிற பீஸையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து மிடில் நான் நாச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கேன்வாஸ் அயன் பண்ணோம்ல, அது பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்ட்டு. ஃபுல் எட்ஜ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ண வராது. லைட்டாக நாச் போட்டு விட்டுட்டு கரெக்டாக எண்டில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப், நம்ம என்ன ஷேப் போட்டோமோ அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வளைவு வர இடத்துல மட்டுமே நீங்கள் நாச் போட்டாலே போதும். ஸோ கரெக்டாக அந்த கார்னர், அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நமக்கு அந்த ஷேப் அழகாக வரும். இன்னும் உங்களுக்கு டெப்த் வேணும்னா நீங்கள் டெப்த் இறக்கிக்கலாம். நான் வந்து 5.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி மிடில் வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். மெயின் பீஸ்லேயே நம்ம நாச் போட்டிருக்கோம், இதுலேயே நம்ம நாச் போட்டிருக்கோம். உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் லைனிங் கிளாத் மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து இதே மாதிரி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பிடணும். இப்போ வந்து நான் அடிஷ்னலாக இன்னொரு கலர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால உள் பக்கமாக வச்சு மேல் பக்கம் திருப்ப போகிறேன். நெக் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பெல்லாம் வரும்போது அந்த வளைவு பாருங்கள், 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி அந்த ஷேப் வந்து மிடில் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணி தையல் போடணும். கரெக்டாக அந்த எட்ஜ் வந்த உடனே நீடில் உள்ளே போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மிஷின் இல்லை அப்படின்னாலும் கரெக்டாக கையில் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நீடில் உள்ளே போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ அப்படியே ஃபுல்லாக சுற்றி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விட்டுட்டு மிச்ச கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு டர்ன் பண்ண வராது. ஸோ 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சுற்றி இந்த மாதிரி நாச் தையல் வரைக்கும் போய் தையலை கட் பண்ணக்கூடாது, பட் தையல் வரைக்கும் போகணும். ஸோ கரெக்டாக அந்த கார்னர்லலாம் நல்லா நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா டர்ன் பண்ணும்போது நமக்கு அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே வந்து நகத்தில் கீறி விட்டு டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டாலே நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். நல்லா கார்னரில் அந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டு லைனிங் வெளியே தெரியாத மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து லைனிங் வந்து பைப்பிங் மாதிரி தெரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து லைட்டாக லைனிங் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து லைனிங் என்னும் போது நமக்கு ஃபினிஷிங் அந்தளவுக்கு இருக்காது. அப்படிங்கிறதால நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நமக்கு அழகாக வந்து அந்த நெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பட் இதில் நான் என்ன பண்ண போனால் இந்த மாதிரி பீட் லேஸ், ஸோ உங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த லேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த லேஸ் வைக்கிறது ஜஸ்ட் இப்படியே வச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ இது தையல் போடணும் அப்படின்னா நமக்கு பீடில் அடி வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கைடை வந்து சேஞ்ச் பண்ண, டபுள் சைட் கைடு ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு சிங்கிள் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் மட்டும் கைடு இருக்கிற மாதிரி, சிங்கிள் சைட் கைடுனால் லெஃப்ட் ரைட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸோட அந்த க்ரீம் கலர் பார்ட் இருக்குல்ல, அதை உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி வெறும் வந்து பீட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஒரு தையல் போடும்போது அந்த பீடை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம். அப்படி இல்லைன்னா பீடு வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தான் நமக்கு கைடு இருக்குது அப்படிங்கிறதால இன்னொரு பக்கத்தை ஹோல்ட் பண்ணாது, நம்ம தான் வந்து இன்னொரு பக்கத்தை கைட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த வளையும் ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சு வரும். நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ கார்னரில் வரும்போது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி டர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு ஃபுல் எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கார்னர் வர வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபோல்ட் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி உள்ளே போச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த கார்னருமே அழகாக வரும். பட் நம்ம இப்படி டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில பீட் வந்து அடி வாங்கும். ஸோ இப்படி வச்சு அழகாக டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நமக்கு வந்து அழகாக அந்த நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், நெக்கில் வந்து அழகாக நமக்கு வந்து அந்த பீட் லேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன வேணுனாலும் இல்லை வேறு ஏதாவது லேஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பஃப் ஸ்லீவுக்கான ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக வந்து லைனிங்கோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிற பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் பார்க்கலன்னா பாருங்கள், கட்டிங் டைம்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம நாச் போட்டு வச்சுருப்போம். அந்த நாச் போட்ட இடத்துல வந்து நான் ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை பின்னோ ஏதாவது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, கையில் அடி வாங்காது. ஸோ இப்போ வந்து அந்த நாச்லேருந்து இந்த நாச் வரைக்கும் வரும்போது நமக்கு 3 இன்ச்சுக்குள்ளே அடங்கிடணும். அந்த அளவுக்கு வந்ததுனா தான் நம்ம வந்து கையில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் கேல்குலேட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ நல்லா வந்து குட்டி குட்டியாக சுருக்கி விட்டு ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் அந்த மாதிரி தூக்குற மாதிரி பஃப் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பஃப் மாதிரியே தெரியாது. ஸோ இந்த கட்டிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பஃப் நல்லா தூக்குன மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சுட்டோம்ல, ஆப்போசிட்டில் கீழே வரும்போது நம்ம ஆப்போசிட்டாக வைப்போம். ஸோ இப்போ இந்த அளவு நமக்கு போதுமா, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாடி பார்ட் எடுத்துக்கலாம். பாடி பார்ட் எடுத்து இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் சுற்றி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும், பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து அதாவது கீழ்ப்பக்கமும் வந்து நாச் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து மெயின் கிளாத்தில் தெரிகிற மாதிரி திரும்பவும் நான் நாச் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கும்போது மெயின் அதாவது மேல் நல்ல பக்கமே வைங்க, அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல பக்கமே எடுத்து வச்சுட்டு இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வைக்கிறோம் கீழே வைக்கும்போது. ஸோ அதுவுமே அந்த நாச் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் குட்டி குட்டியாக அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும். இன்னும் வந்து நீங்கள் இது வந்து பவர் மிஷினில், நீங்கள் நார்மல் மிஷினில் பண்ணிங்கன்னா இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மேலே நம்ம எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பிடிச்சோமோ அந்த மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஆகிருக்குது. நான் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே டர்ன் பண்ணி விடுறேன், குட்டி குட்டியாக டர்ன் பண்ணி விடுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து தூக்குன மாதிரி நம்ம போடும்போது தூக்குன மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நெக் டிசைன் பண்ணோம்ல, அதே கிளாத் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உள்பக்கமாக வச்சு மேல் பக்கமாக டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம கரெக்டான மெத்தட். ஸோ மேல் பக்கமாக வச்சு உள்பக்கம் டர்ன் பண்ணக்கூடாது, உள்பக்கமாக வச்சு மேல் பக்கம் டர்ன் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்காக விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நாச் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ட்விஸ்ட் ஆகும். நாச் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிளாத் மேலே தான் படிமான தையல் இருக்கணும். ஸோ படிமான தையல் போட்டுட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த பைப்பிங் எந்த அளவுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் எதுவும் வெளியே தெரியக்கூடாது, அதை கவர் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ ட்விஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ட்விஸ்ட் ஆகாது. எண்டில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக அந்த வந்து பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு தூக்கி நிற்கும், போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ பட்டு பாவாடைக்கு சட்டை போடும்போது நமக்கு எப்போவுமே பஃப் ஸ்லீவ் தான் வந்து அதுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ ஸ்லீவ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக் பார்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள் பக்கம் வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணமோ அதே மாதிரி வச்சு ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயுமே லூஸ் வரக்கூடாது, மெயின் கிளாத் அடிஷ்னலாக இருக்கக்கூடாது உள்ளே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங்கும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் சுற்றி அடிஷ்னலாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். சேம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பண்ண மாதிரியே தான். இது ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட்டாக பண்ணிக்கோங்க, ஒன்று ரைட்டும் ஒன்று லெஃப்ட்டும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1.5 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்குறோம் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் ஒரு 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு நான் கட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ஊக் அண்ட் ஐப்பட்டி வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடிஷ்னலாக ஊப்பட்டி ஐப்பட்டி வைக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம நெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டே நெக் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு இப்படி ஒரு பீஸ் எடுத்து இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ் இப்படி தான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஸோ நெக் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அந்த கோடெல்லாம் தேவையில்லை. ஸோ வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்திங்கன்னா பத்தாது. ஸோ 1.5 இன்ச் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸை வச்சு பாருங்கள். இதில் ஒரு வேளை ஏதாவது அப் அண்ட் டவுன் இருக்குது, ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி கட் பண்ணி ஒரே அளவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 கிளாத்தும் எந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கோ அங்கேருந்து தையல் போடணும். கம்ப்ளீட் ஆகும்போது எந்த இடத்துல ஜாயின் ஆகி கம்ப்ளீட் ஆகுதோ அங்கே தையல் போடணும். ஸோ ஒரே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா தான் இது வந்து பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் இருக்குது, பட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்கில் வந்து நீங்கள் இப்படியே வச்சோம் அட்டாச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அது ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இழுக்கவே கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து அப் அண்ட் டவுன் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாகிடும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு போடாதீங்க, ஓரத்தில் போட்டால் போதும். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு தையல் போடும்போது பாருங்கள், நான் எந்த இடத்துல வந்து டைட் பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக ஓரளவுக்கு சுருக்கம் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது சுருக்கம் வரும். பாருங்கள், எவ்வளோ சுருக்கம் வருதோ அந்த சுருக்கத்தை வந்து அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா தான் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ சுற்றி நாச் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாச் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ படிமான தையல் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த நெக்கு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, ஸ்மூத் ஷோல்டர் ஜாயினிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படியே மடித்தோம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பட் நான் வந்து அந்த
ஷோல்டர் ஜாயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஸோ ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பீடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண இடத்துல மட்டும் எடுத்துடுங்க பீடை, இல்லைனா மிஷினில் அடி வாங்குச்சுன்னா நீடில் உடஞ்சிரும். ஸோ இது கரெக்டாக அந்த கிராஸ் பீஸு எங்கே கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு இந்த அடிஷ்னல் பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த நம்ம எங்கே வச்சோமோ அங்கேயே இருக்கணும். அது சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஷோல்டர் அப் அண்ட் டவுன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து டபுள் ஸ்டிச் இல்லைனா 3 ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், அந்த ஷோல்டர் ஜாயின்னும் நமக்கு தெரியாது, இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணோம்ல, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு சுற்றி வந்து தைக்கும் போது பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஃப்ளீட்ஸ் கொடுக்குறதால கண்டிப்பாக நமக்கு வந்து சுருக்கம் வராது. ஃப்ளீட்ஸ் இல்லாமல் ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும். ஸோ நமக்கு வந்து நெக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கரெக்டாக ஹாஃபில் மார்க் பண்ணி ஹாஃப் வந்து ஷோல்டர் ஜாயின் கிட்ட இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வந்து மெயின் பீஸ் அதிகமாக இருக்குல்ல, உங்களுக்கு வேணும் இப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸில் வந்து ஒரு ஃப்ளீட்டை வந்து எடுத்து விட்டுருங்க. பட் நான் வந்து அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் அப்படிங்கிறதால அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா ஒரு ஃப்ளீட் இந்த பக்கம் ஒரு ஃப்ளீட் அந்த பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இதுவும் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற இடத்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சேன், பட் பாஸில் இருந்திருக்கு. ஸ்லீவ் ஜாயின் கிட்ட நம்ம எவ்வளோ கை விட்டு எடுத்தோமோ அது மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேப் கொடுத்துருந்தோம்ல, அது மேலே நான் அப்படியே தையல் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 தையல் அடிஷ்னலாக 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ப்ளவுஸில் போடுற மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பனுக்காக ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். ஃபோல்டிங் இல்லாமல் அதுக்கு மேலே 3 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். எதுக்குன்னா ஓப்பனுக்காக நீங்கள் 5 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம், பட் நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நமக்கு அங்கே கீழே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிறத பார்க்காதீங்க, அந்த ஜாயின் வர இடத்துல கரெக்டாக வரணும், அதுதான் பார்க்கணும். ஸோ வச்சு கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் நிறுத்திட்டு டர்ன் பண்ணி ஒரு பாஸ் ஷேப்பில் வரணும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் வரணும். இங்கே வரும்போது நல்லா லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பி டர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து ஓப்பனுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம பண்ணிடலாம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு நீடில் உள்ளே இறக்கிட்டு இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற அப் அண்ட் டவுனெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக சைடில் வர மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகாது. ஸோ எந்த அளவு இருக்குது அந்த சைடுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இந்த பக்கமாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சேம் நான் அதே மாதிரி தான் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் பண்ணுறேன். நம்ம ஒரு வேளை வந்து இன்னும் கொஞ்சம் பிரித்து விடணும், இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தையல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் திரும்பவும் பிரித்து விட்டு தையல் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃப்ளீட்ஸ் கொடுக்குறதால இன்னும் கொஞ்சம் லூஸும் கிடைக்கும். பட் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அது எதுவும் தெரியாது. ஸோ இந்த எண்டு ஃபோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஊக் பட்டி எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஊக் போடும்போது ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி இருக்கும். அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபோல்டிங்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட பட்டு பாவாடையோட சட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹூக் வச்சா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஸ்லீவெல்லாம் பாருங்கள், பஃப் ஸ்லீவு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.